நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு என் நண்பன் போட்ட சோறு என் நண்பன் போட்ட சோறு இல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் டு ஸ்டெப் ஸ்டோன் ப்ரோமோட்டர்ஸ் வழங்கும் நண்பேண்டா. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. பவர்ட் பை காமதேனு ஜுவல்லரி. கோ பிரசன்டட் பை மீட் அண்ட் ஈட். கம் டு லைஃப், கம் டு மீ. ஓகே, சோ இன்னைக்கு ஆகஸ்ட் 6 சண்டே. இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு டே. எஸ், இங்க கேப்பமா டிஜேட்ட ஹினி சொல்லு பாப்பா என்ன டே? பலூன் எல்லாம் இருக்கிறதால இனாகுரேஷன். பலூன் இருந்தாலே இனாகுரேஷன். பலூனும் ரிப்பனும் இருந்தா ஏன்னா பேக்கரி திறக்க போறாங்களா இங்க? மோரே பார், வேற ஏதாவது இது பலூன். எஸ் உனக்கு வெட்டிங் டே. குண்டா உனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு. ஏமா ஃப்ளோல குண்டான்கிது சொன்னியா? அது அப்படிதான். இன்னைக்கு என்ன டே? அது முதல்ல என்ன டே? ஆமா இல்ல, அதை யோசிக்கவே இல்ல. இங்க பார், இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் முதல் சண்டே. ஆகஸ்ட் மாசம் முதல் சண்டே என்ன? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மூணாவது தடவை போட்டலிரும் ஃபர்ஸ்ட். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. சரி ஓகே, ஐயா நம்ம சொல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அது முதல்ல அந்த பிள்ளைக்கு தானே போய் கொடுத்தா, உனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நண்பேடா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னா டிவியில் ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுவாங்க. அந்த ஷோ வந்து நட்பை பற்றி அவங்க ஸ்பெஷலாக ஒரு ஷோ போடுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, வருஷம் ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு நட்பை வாரம் கொண்டாடிட்டு இருக்க நம்ம நண்பேண்டால இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல். ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷலில் இந்த நண்பேண்டாவினுடைய செட்ஸ் அலங்கரிக்கிறதுக்கு இவங்களை தவிர வேறு யாரும் வர முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் குழு தான் இன்னைக்கு நம்மளுடைய நண்பேண்டா செட்ஸ்க்கு வர போகிறாங்க. நட்பு அப்படின்னாவே தமிழ்நாட்டில் இவருடைய பேர் தான் எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். இவருடைய முகம் தான் கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த அளவுக்கு நட்பை ஆழமாக பதிவு செய்திருக்கக்கூடிய சமுத்திரக்கன்னியன் அவர்களை வரவேற்கிறோம். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். தொடர்ந்து தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் நகைச்சுவையின் மூலமாகவும் அத்தனை பேருடைய மனசிலையும் நீங்காத இடம் பிடித்துக் கொண்டு இருக்கும் திரு நமோ நாராயணா அவர்கள். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. அடுத்த வரப்போற அந்த மூணாவது நபர் தொடர்ந்து தன்னுடைய காமெடியின் மூலமாகவும் குணச்சித்திர நடிப்பின் மூலமாகவும் எல்லாருடைய மனசிலும் நீங்காத இடம் பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடியவர். இப்பவும் தொடர்ந்து அவருடைய அந்த ஸ்பிரிட் அண்ட் எனர்ஜி ஆன் ஸ்கிரீன் வேற லெவல்ல இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீமன் டு தி செட்ஸ் ஆஃப் நண்பேண்டா. வந்தாயையா வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா. வணக்கம். வணக்கம். ஸோ முதல்ல இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நண்பர் தின வாழ்த்துக்கள். என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஜென்ரலாகவே வந்து எந்த ஷோக்கு போனாலும் கெஸ்ட்டுக்கு பில்டப் கொடுப்பாங்க. அந்த பில்டப் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் தான் வருவீங்க. அவன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் பாதி உண்மை பாதி பொய் அப்படின்னு. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், கெஸ்ட்டுக்கிட்ட பில்டப்பை அவங்கள்ட்டே கேட்டுருவோம். இது வைக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் மீட்டர் அதிகப்படுத்தலாமா கம்மிப்படுத்தலாமான்னு ஒவ்வொரு பில்டப்பாக சொல்லி கேட்டு அப்ரூவல் வாங்கி வரவேற்போம். ஸோ ஃபஸ்ட்டு கனியன் ஆரம்பிச்சிடும். தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு. நான் வேண்டாம், வேணாமா? தமிழகத்தின் மாடேன்னு தமிழகத்தின் காளை மாடு. தமிழகத்தின் காளை மாடு. புரட்சிக்கு மிரட்சி கொடுக்கும் எழுச்சியே. வேண்டவே வேண்டாம். என்ன ஒரு மாதிரி அலர்ஜியான மாதிரி புரட்சி மிரட்சி ரொம்ப வலிக்குது. அடுத்து வா. சரி வேணாம், விட்டுருங்க. நல்ல சிந்தனைகளால் நிறைஞ்ச மனசே. வச்சுக்கலாம் அது வச்சுக்கலாம் சொல்றேன். நமக்கு நட்புக்காக. சரி ஓகே, அப்ப நான் நீங்க சொன்னதை வச்சே கூப்பிட்டுறேன். தமிழகத்தின் காளை மாடே நல்ல சிந்தனைகளால் நிறைஞ்ச மனசே சமுத்திரக்கன்னியன் அவர்களை நண்பேண்டா செட்ஸிற்கு வரவேற்கிறோம். முடியல அடுத்து நம்ம போர்க்குணம் கொண்ட பீரங்கியே. கண்டிப்பா பீரங்கி வேணாம்னா கம்மி பண்ணிக்கலாம். பீரங்கி வேணா துப்பாக்கி கை துப்பாக்கி அப்படி கூட வச்சுக்கலாம். சரி ஏதோ வச்சுக்கிட்டீங்க, பீரங்கியே வச்சிருவோமா? அவ்வளவுதான். அடுத்தது இலங்கைகளின் இதய திருடனே. சரி எனக்கு வெக்கமா இருக்கு. சுருட்ட முடி சுனாமியே. இது ஓகே. வெள்ளை சட்ட வெள்ளந்தியே.
கருப்பு சட்டை போட்டிருக்கேன். சரி அப்ப இன்னைக்கு கருப்பு சட்டை வெள்ளந்தியன்னு சரி வச்சுக்கலாம். வச்சுக்க. அப்படி வச்சுக்க. வச்சுக்கலாமா? அப்ப மொத்தமா வச்சலையா? போர்க்குணம் கொண்ட பீரங்கியே, சுருட்டை முடி சுனாமியே, கருப்பு சட்டை வெள்ளந்தியே, ஐயா நமோ அவர்களே. நடந்து வரையா நின்று ஓகே டன். ஸோ அடுத்ததா ஸ்டீமன் அவர்கள். சொல்லுங்க. நடந்து போடுங்க அள்ளி போடு. எது வேணும்? எக்ஸ்பிரஷன்களுக்கே பவர் கொடுக்கும் ஜெனரேட்டரு. இப்ப என்னப்பா? எக்ஸ்பிரஷனுக்கே பவர் கொடுக்கும் ஜெனரேட்டர். வேண்டாம் வேற நீங்களே ரிஜெக்ட் பண்ணீங்க. வேணும் வராது. ஏன் வேணாம். சரி ஓகே. போயிட்டு இருக்கு? காஞ்சனாவை தாங்கி பிடித்த காட்ஜிலாவே. இதை வச்சுக்கலாம். இது வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சூப்பர் டன்னு. கண்ணழகனே கண்ணத்து அழகனே. எங்க அம்மா சொல்றது ஓகே. எங்க அம்மா சொல்றது ஓகே. உண்மையை சொல்லுங்க, அம்மா மட்டும்தான் சொல்றாங்களா? இல்ல இந்த இடத்துல அம்மா தானே சொல்ல முடியும். ஆமா. நான் ஜென்ரலா எல்லாரையும் அம்மா தான் கூப்பிடுவேன். ஓ வாமா போமா அந்த அம்மா. இது வேற அம்மா. ஓகேண்ணே. ஃப்ரெண்ட் ரோலுக்கே பெருமை சேர்த்த வாழும் ஃபேஸ்புக்கே. வச்சுக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ காஞ்சனாவை தாங்கி பிடித்த காட்சிலாவே, கண்ணழகனே கண்ணத்து அழகனே, ஃப்ரெண்ட் ரோலுக்கே பெருமை சேர்த்த வாழும் ஃபேஸ்புக்கே ஸ்டீவன் அவர்களே வருக. சரி ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பில்டப் கொடுத்துட்டோம். நண்பேண்டா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோன். உங்களுக்குள்ள இருக்க இன்னொரு பக்கத்தை மக்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட் ஜோனாக இது இருக்கும். ரைட். இன்னைக்கு ஒரு முடிவுல தான் வந்திருக்காங்க. ரைட். எழுந்து நின்று திரும்பினா நல்லா இருக்காது. உட்காந்தே செஞ்சு. ஸோ அப்படி வந்து நம்ம போறதுனால நாங்க உங்களை மச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். நீங்களும் எங்களை மச்சினே கூப்பிடுங்க. ஓகே. நம்ம மச்சி வணக்கம். வணக்கம் மச்சி. வணக்கம் மச்சி. இதுக்கே அவர் சிரிக்கிறாரே, இப்ப நான் அவரே எப்படி கூப்பிட போறேன்னு. கனி மச்சி வணக்கம். ஸ்டீவன் மச்சி வணக்கம். சூப்பர் டன். ஸோ இப்போ உங்களை பற்றி நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னே, பொதுவாகவே இது தமிழ்நாட்டில் எல்லா ஷோவோட வழக்கம் தான். உங்களை பற்றி யாராவது ஏவியில் பேசி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் 3 பேரையும் பற்றி ஏவியில் சிலர் பேசியிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா நமோ அவர்களுடைய ஏவி. அவருக்காக பேசியிருப்பவருடைய ஏவி. ஹாய் நமோ மச்சான். 100 நாள் பெரியப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே நமோ மச்சானை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ண மச்சான். மிஸ் யூ ஸோ மச் மச்சான். ஹேய், உங்க ரைட் சைட் ஷோல்டர்ல ஒரு காயம் இருந்தது, ஆறிடுச்சா மச்சான்? எனிவே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மச்சான். யாரோ ஹீரோவன் அடிக்குது. நீ சமுத்திரக்கனி அண்ட் சசிகுமாரை விட ரொம்ப ஹேண்ட்ஸம்மாவும் கியூட்டாவும் இருக்க மச்சான். நீ ஏன் ஹீரோவன் அடிக்க கூடாது? ஒன்னே ஒன்னு சொல்றேன் மச்சான், நீ ஹீரோவை பண்ற படத்துல நான் தான் ஹீரோயினா பண்ணுவேன். லவ் யூ சோ மச் மச்சான். திருப்பி கொடுத்துருங்க. தெரியுமாப்பா முதல்ல. ஸோ ஸ்டீவன் அவர்களுக்கான ஏவி போகிறப்போது பார்க்கலாம். வணக்கம். ஸ்ரீமனை பத்தி பேசணும் சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் அவர் கூட நடிக்கிறதுக்கு ஸ்ரீமன் சார் டேட்டு கிடைக்கல. அட்லீஸ்ட் 3.0 ஆச்சும் மனசு வெப்பிங்கன்னு நம்புறேன். ஸ்க்ரீன்ல அவர் வந்து நின்னாலே செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய கெட்டப் சேஞ்ச் பண்ணி நடிக்கும் போது நான் டோட்டலா அப்படியே அசந்து போயிடுவேன். நான் என்னோட டான்ஸ் மாஸ்டர் கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான், நீங்க வந்து எனக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்கும் போது ஸ்டீமனை மனசுல வச்சு தயவு செஞ்சு சொல்லி கொடுக்காதீங்க, ஏன்னா சார் அளவுக்கு என்னால ஆட முடியாது. ஆக்ஷன், ஹியூமர், சென்டிமெண்ட், டான்ஸ்னு பல ஏரியாவை ரொம்ப சூப்பரா பண்றீங்க. மேலும் நீங்க நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சு எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பாய். அவருக்கே இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு உங்களை. நீங்க அவர் கூட மட்டும் நடிக்கலன்னு ஃபீல் பண்றதா கேள்விப்பட்டோம். இல்ல அதாவது நான் நாளைக்கு சொல்லிடுறேன். அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கல. அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கும், தவம் இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் உண்மை. நடந்துரும். கண்டிப்பா நடக்கும். நடக்கும்போது அங்க நண்பேண்டாவை நீங்க மென்ஷன் பண்ண அன்னைக்கே சொன்னாங்க அங்க. சரி மச்சி. சூப்பர் மச்சி. ஓகே. கனி மச்சிக்கான ஏவி. உலகிற்கே ஆத்திச்சூடி மூலம் அறிவுரை கூறியவள் நான். எனக்கே அப்பா படத்தின் மூலம் அறிவுரை கூறியவர் சமுத்திரகனி. அரிது அரிது மெகா சீரியல் எடுப்பது அரிது. அதனினும் அரிது மெகா சீரியலுக்கு பின் படம் எடுப்பது. அதனினும் அரிது
அந்த படத்தை ஓட வைப்பது, இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்ற சமுத்திரகனியாய் வாழ்வது அரிதினும் அரிது. இவன் ஒரு நல்ல கனி, நயமான கனி, சுவையான கனி, சூடாத கனி, முக்கனி, மாங்கனி, பால்கனி. என்னை வளர்த்தது தமிழ், ஆனால் என் தமிழை உயர்த்தியது சமுத்திரகனி. நீர் வாழ்க, நிம் குலம் வாழ்க. அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. எந்த காலத்துல கொண்டு இறங்கியிருக்காங்க. ஆல் மச்சீஸ் எப்படி இருந்துச்சு? பிரமாதமா இருந்துச்சு. பிரமாதமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அற்புதம். ஆனா பெஸ்ட் வந்து நம்ம தான். நான் கரெக்டா ஒர்க் இப்போ வந்து ஜென்ரலாக மக்கள் மனசில் கேட்கக்கூடிய சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சோம். கண்டிப்பா மக்கள் கேட்டிருக்க மாட்டோம்மா. ஃபீல் பண்றான். இருக்கும்ல, செல்ஃப் ஃபீலிங் தான். போய் வாசிங்கோ. நீ மக்களின் பிரதிநிதியா கேட்குற. இப்போ கனி மச்சின்னு சொன்னோன்னே, இங்கே ஷோவுக்கு அவர் வராருன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து எப்படி எப்படி அவரை ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. நீங்க உண்மையிலே நீங்க வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு நபரா? உண்மையிலே எல்லாரும் வெளியில பார்க்குற மாதிரி. ஐயோ ஐயோ. நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்ப்போம். அப்படியே இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் முதல்ல. சந்தோஷமாக இருப்போம். ஒர்க் அப்படின்னு வந்துட்டா அதுக்கு 100% அதுக்கு கொடுத்துருவோம். மற்ற நேரங்களில் நாங்களாம் இருந்தோம்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஓகே, சூப்பர். உங்களுடைய நட்பு, உங்கள் 3 பேருடைய நட்பை பற்றி சொல்லுங்கள். எப்படி? எங்க ஆரம்பிக்க? நான் வந்து சினிமா, சென்னைக்கு சினிமா அப்படின்னு சொல்லி வந்தவுடனே நான் சந்தித்த முதல் நண்பன் ஸ்ரீமன். எனக்கு எனக்கு சினிமா பற்றி இருந்த பயத்தை எல்லாம் அதான் போக்குனான். மழைக்கினத்தை மறக்கலையே, அந்த பருவம் இப்போ கிடைக்கலையே, காட்சிகளுக்கு நிறையில்லையே, இன்னும் கண்ணை விட்டு தான் மறையலையே. அடுத்து இவருக்கு அப்புறம் தான் நான் இவரை சந்தித்தேன் சென்னையில். இவரை சந்தித்த மீன்ஸ் வந்து என் நண்பனின் நண்பன் தான் இவன். இவர் வந்து அப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர். அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருப்பார். கரெக்டாக 30ஆம் தேதி ஆச்சுன்னா சம்பளம் ஆகணுன்னு நேராக கிளம்பி வந்துடுவார் நம்ம கோடம்பாக்கத்துக்கு. அது வரைக்கும் வேற எங்கேயோ இருப்பார். அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி சம்பளம் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா உடனே கிளம்பி இங்கே வந்து அக்கௌண்ட் 5 விஷயம் இல்லாமல் மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார். ஒரு 4 நாள் இருந்துருவார் லீவ் போட்டு. 5ஆவது நாள் கிளம்பும்போது அப்புறம் ஷூவெல்லாம் பாலிஷ் போட்டால் தான் போடுவார். நான் எப்படியாவது அந்த வண்டியை கிளப்பி விடணும், அப்போ தான் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிட்டு வருவான். அவனு ஷூவெல்லாம் ரெடி பண்ணி அயன் பண்ணி நல்லா இந்த துணி சுடுதண்ணி சுடுதண்ணி வச்சுலாம் அயன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வெளியே கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றி விடுவேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு வாட்டி நான் திட்டினேன். ஏன்டா நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், அவனுக்கு நல்ல ப்ரொஃபஷன் இருக்குது, நீ எதுக்குடா இங்கே வந்து இது பண்ணி இல்லைடா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவியாக இருந்துட மாட்டேனா அப்படின்றது மட்டும்தான்டா, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது எந்த நட்பு. ஓகே மச்சி, இப்போ வந்து வாயை மூடி பேசுவோம். வாயை மூடி பேசுவோம். இப்போ இதில் வந்து ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு நீங்கள் ஆக்ஷன்லேயே பதில் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மச்சிகிட்ட இருந்து ஆரம்பிப்போம். சினிமா நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ நடிக்கிறப்ப பார்க்குறதுக்கும் என்ன மாதிரி இருக்குது? அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க. இதை ஆக்ஷனில் சொல்ல போகிறீங்க எங்கள்கிட்ட. சினிமா நீங்கள் பார்க்கும்போது உங்களை நீங்கள் உள்ளே வச்சு பார்ப்பீங்க. சினிமா பார்க்குறவனா இருந்தீங்க. ஐயா, அவர் அப்போ வந்து நமிதா ஏவியை பற்றி பேசிட்டு இருக்காரு. அப்படியா? சினிமாவில் முதல்ல நான் நமிதாவை தான் பார்த்தேன்னா. இல்லை சினிமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பார்வையாளனா நீங்கள் முடிச்சு சொல்லுங்க. பின்னாடி இல்லை முன்னாடி சினிமாவை தியேட்டர் ஓப்பன் பண்ணீங்களா? கேப் இருந்துச்சுடா. சரி கேப் இருந்துச்சு. ஆமாம், எப்போ திரைக்கும் அவனுக்கும் கேப் இருந்துருக்குப்பா. இப்போ நீங்கள் திரைக்குள்ளே போயிட்டீங்க. அப்போ டிக்கெட் எடுக்க காசு இருந்துச்சு, இப்போ இல்லை. கரையில் படுத்து பார்க்குறேன் திரைக்கு முன்னாடி. அவ்வளோதானா? ஓகே, சூப்பர். அடுத்து என்ன கனி. வா ஆன்சர் என்னன்னு சொல்லு. இப்போ நீங்கள் முன்னாடி இவங்க 2 பேரை பற்றி சொன்னதை விடுங்க. இப்போ அவங்களுக்கு பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போகிறீங்க. அப்பவே சொல்லியிருந்தா 2 சொல்லாம. ஸ்டீமன் சூப்பரான ஆள், இன்னும் ரொம்ப அழகான ஆள். மலர் டீச்சர் டான்ஸ் ஆடுவார். ஓகே, நீங்களும் டான்ஸரா? நீங்க ரசிப்பீங்க, நீங்க ஆட வச்சு ரசிப்பீங்க. நம்ம அந்த மாதிரி
பணத்தை எடுத்து கிளப்ல வீசினாருன்னா காசு விளையாடிட்டே இருப்பார். இப்படி மங்காத்தா அஜித் மாதிரி அப்படியா? இல்ல ஐயா அவர் ஆட வச்சு இவர் ரசிச்சு இவர் காசு இப்படி வீசுவார் நினைக்கிறேன். அதான் சொல்ல வராங்க. ஸ்டீமன் மச்சி, உங்களுக்கு வந்து நீங்க நடிச்ச ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச யாரோ ஒரு ஹீரோயின் பத்தி பேசு. 9 பேர் உங்களுக்கு பிடிக்கும். நயன்தாரா. நயன்தாரா. ஓ அப்படி என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தியா இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப். நயன்தாரா பிடிக்கும். அவங்கள பத்தி சொல்லுங்க. அவங்க கூட உனக்கு அம்புழுக்கணும். இன்னைக்கு டைம் பத்தாது. பத்தே பத்தாது. என்கிட்ட சொல்ல முடியாது. சொல்ற விஷயம் பேசினா பத்தாது. எனக்கு அறிவே இல்ல. இங்க பாருங்க, this is relevant to the current situation. உனக்கு புரியாது. நயன்தாராவை இத்தனை மணிக்கு பார்த்தா சூப்பரா இருக்கும். அப்படியா? 24 மணி நேரம் பார்த்தாலும் சூப்பரா இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து அவங்களை கம்பேர் பண்றப்ப அவங்க சின்ன குழந்தையில இருந்தே இவர் பார்த்துட்டு. அப்படியா? நீங்க பெரியவர் ஆகுறப்ப, நீங்க சின்ன குழந்தையா இருக்கப்ப உங்களுக்கு வயசாயிருச்சு. அவங்க இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கு. வா பட் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். நயன்தாரா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? இல்லைங்க, நயன்தாரா எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொன்னேன். அவங்க அதை மட்டும் விட்டுட்டாங்க. அவங்க அதை விடல. அவருக்கு மனசுல நயன்தாரா பத்தி என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ வெளியில எங்கேயுமே சொல்ல வாய்ப்பு கிடைக்காது, இந்த ஒரு சான்ஸை தவிர. ஆனால் அள்ளி விட்டார். கூட நான் சொல்லல, ஸ்டீமன் மூலமா தான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம விளையாட போற ரவுண்ட் பேர் நடிகண்டா. நடிகண்டா. ஸ்டீவன் வச்சுக்க என்ன சிச்சுவேஷன்னா, நான் உங்களோட கோ ஆக்டர். ஒரு சீன் 2 பேரும் சேர்ந்து இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நானே ஒரு சீன் தான் நடிக்கிறேன். அந்த ஒரு சீன் தான் எனக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் தான் டைரக்டர். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஆக்டர் கம் ப்ரொடியூசர். நான் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரும். ஸோ இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம சீன் நடிக்கிறோம். உங்களுக்கு லென்த்தான டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க ஒவ்வொரு தடவையும். ஆனால் அடுத்து ஒரு சின்ன டைலாக் எனக்கு பேசாமல் டேக் வாங்கிக்கிட்டே இருக்கேன். சார் இப்போ சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நட்பை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க. நல்லா லென்த்தாக பேசணும் சார். தம்பி முடிஞ்ச உடனே கரெக்ட், நீ சொன்னா கரெக்ட் மச்சி. தம்பியா? நான் தம்பியா? இல்ல சார், சாரி சார், சார் மறந்துட்டேன் சார். அந்த ஒரு ஃபீல். மச்சி நீ சொன்னா கரெக்ட் மச்சி. மச்சி நீ சொன்னா கரெக்ட். அவ்வளோ. இது என்ன பெரிய டைலாக். போங்க சார் பேசுங்க. ஓகே ரெடியா? ஓகே போலாமா? ரோல். ஒரு நிமிஷம். என்னுடைய எண்ட் கியூ என்னன்றத அவருக்கு சொல்லிட்டீங்களா? அவர் எடுத்துப்பாரு. அவரு எண்ட் கியூனா என்ன? சார் கியூ சார். ஓ பீக்கு அப்புறம் வருதுல்ல கியூ. அந்த கியூ தெளிவா சொல்லுது பாருங்க அந்த தம்பி. இந்த மாதிரி சொல்லுங்க எனக்கு. கரெக்ட். அந்த கியூ. சரி அந்த கியூ. சார் ப்ரொடியூசர் சார். நான் இப்படி தட்டும் போது நீங்க அதை சொல்லிடுறீங்களா? இப்படி தட்டுவீங்களா தம்பி? எப்படி பின்னாடி வச்சு கூட தட்டுறேன். சரி ஓகே. ஓகே ரோல் கேமரா ரோலிங் ஆக்ஷன். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறது இந்த சாமிக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த சமுதாயத்துக்கு பிடிக்கல. மச்சான் தப்பா நீ பேசுறீங்க சார். சூப்பர் சொன்னா நல்லா இருக்கும்டா. நானும் சூப் சாப்பிட சொன்னா நல்லா இருக்கும். இல்ல சார். இல்ல சார். சரி சார், ஒரு டயலாக் ஒண்ணு இல்ல, ஈஸி. மச்சி நீ சொன்னா கரெக்ட் மச்சி. நீ சொன்னா கரெக்ட் மச்சி. மச்சி நீ சொன்னா கரெக்ட். இதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் யோசிச்சு என்னைய தொட்டுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்றேன். ஓகே டன். ஓகேங்களா சார்? போலாமா? போலாம். ஆக்ஷன் சார். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறது இந்த சாமிக்கு பிடிக்குதோ இல்ல இந்த சமுதாயத்துக்கு பிடிக்கல. மச்சி நீ சொன்னா கரெக்ட் மச்சி. சார் சூப்பர் சார். பட் ஒரு சின்ன ஒன்று சார், சின்ன ஒன்று சார். அவர் சொன்ன மாதிரி தான் சார் பண்ணேன். யோசிச்சே தொட்டேன் சார். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணீங்க. சூப்பர் சார். நீங்க பிரமாதமா பண்ணீங்க. கரெக்ட்டா சொல்றாரு. நீ தான் கட்டு சொல்லிட்டே இருக்கீங்க பாரு. என் காசெல்லாம் போகுது சார். இப்போ என்னன்னா உங்க முகம் பளிச்சுன்னு தெரியும்ல சார். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா தானே நல்லா இருக்கும். இப்படி பார்த்தா அதுக்காக சார். ஒன் மோர் சார். ஒன் மோர் சார். சாரோட. ஆமா சார். அந்த எண்ட் டயலாக் சார் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டாரு சார். ஓகே ஆக்ஷன். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறது இந்த சாமிக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த சமுதாயத்துக்கு பிடிக்கல. இத நீங்க சொல்லவே இல்ல. அது கரெக்ட். ஊங்குறீங்க தம்பி. இங்க பாரு, அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? சார் கியூ கொடுத்து கேப். இப்படி ஒரு படத்துல நீ நடிக்கணுமா? ஆக்ஷன். நீயும் நானும் சந்தோஷமா இருக்கிறது இந்த சாமிக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த சமுதாயத்துக்கு பிடிக்கல. அப்படியே நீ சொன்னா இந்த படம் வானடா. வானடா சார். வானடா தம்பி. வானடா. நீலம் அவனோட வாடி நான் பாடம் எடுக்கிறேன்னு வந்தேன்.
ஓகே மச்சி, இப்போ நீங்க நமோ எந்திரிங்க. நீங்க வந்து உங்களுக்கு ரியல் லைஃப் சுச்சுவேஷனே கொடுத்துட்றேன். ரொம்ப நாள் ஆச்சு இவன் நடிச்சு நான் பார்த்து. நீங்க வந்து இவர் படம் இருக்குன்னு முந்தின நாள் சொன்னதுனால அடுத்த நாள் போயிட்டு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம திருப்பி வந்துட்டீங்க. அவர் ஏன்னு கேட்டதுக்கு நான் நீ தான் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க அப்படி சொன்னோன்னா அவர் சொல்றாரு, மச்சான் ஆனால் 1 வருஷம் கழிச்சு தாண்டா இப்போ நான் படம் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன், இப்போ நீ ஏன்டா வேலையை விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த ஹச்ஆர்கிட்ட போய் வேலை வாங்கணும். அதே ஹச்ஆர் எந்த ஹச்ஆர்கிட்ட நீங்கள் எழுதி தூக்கி வீசிட்டு வந்தீங்களோ, நான் என் நண்பன் கூட போய் படம் பண்ண போகிறேன்டா அப்படின்னு அவர்கிட்ட போய் மறுபடியும் அந்த வேலையை வாங்கணும். என்னெல்லாம் பேசி வாங்குவீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்கள்? சார் yesterday only I left my job. I throw my resignation on your Yeah, you face. threw your resignation. That's why I'm asking who are you? நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? No, I threw it, but I was trying to take that opportunity just to help my இல்லை, friend. எனக்கு இங்கிலீஷ் புரியுது, தமிழ் கேளுங்க. You're a HR. அப்புறம் எப்பறம் நீ HR ஆனா? You're a HR in this American company that you don't. How you are going to manage? Yeah, come again? Yeah. See, that is what I'm telling you. எங்கேருந்து போடா கம்மகேன்னு சொன்னார்ல இங்க. போ. See, இந்த ஜோக்குக்காகவே நான் திருப்பி வேலைக்கு சேர்க்க மாட்டேன். அப்புறம் come on. I got a 10 years US visa. I got signed an இருக்கிறவனே agreement. அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நோ, நாட் அட் ஆல். நம்ம நேற்று கிரீஸ் டப்பாவை எப்படி எட்டி உதச்சா? ஐடி கம்பெனி கிடையாதா, பெயிண்ட் கம்பெனியா? ஐ வாண்ட் கோ. பாவமா இருக்கு இவரை பார்த்தா. வேலை கொடு. கிட்டத்தட்ட அவர் நடிச்சாரு. இப்போ நீங்க கதை சொல்ல வந்திருக்கீங்க என்கிட்ட. ஓகே, நீங்க வந்து ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ண போறீங்க.